அறிவிக்க வேணும். நாடாளுமன்ற தேர்தல்ல பல தொகுதிகள்ல அதிமுக வந்து பாஜகவை விட பாத்தீங்கன்னா கம்மியான வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. பாஜக வளர்ந்து சொல்லி அடுத்து முன் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல கூட அதோட சேர்த்து வழக்கமா ஒரு தேர்தலோட தான் கூட்டணி இப்பயும் பாஜக கூட்டணி வேண்டாம்னு எங்களுக்கு இல்ல அப்ப இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மதசார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மதசார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள். இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக, அதிமுக, நீங்க கூட ஜெகன் கேட்டார், மூணாவது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க, வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன், நாடாளுமன்றத்துல 2 பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அங்க என்ன, நாங்க யாரு, நாங்க 2014 மோடியா லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். தலைமை உரிமை அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல. அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்கலாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்லை. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு. பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். அவர் ஓட்டுக்காக கேட்டாரு, ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு. அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும், என்ன நீங்க போறீங்களா, தலைவர் கீழே தலைய போட்டாரு, என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. இல்ல மோடிஜி அங்க போய் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன், ஒரு IAS ஆபீசர், ஒரு துணை. தமிழனுடைய பண்பாடே என்னன்னா, இப்ப ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, பிஏவா இருக்கு, அவர் ஒரு தமிழர் தானே. இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு, அவரும் மதுரைக்காரர் தான். ஆக மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க. அதை போய் அவர் அரசியலா பண்ணிட்டார். ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்லை, இவர் இல்லை, யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்க அதைத்தான் நான் சொல்லிட்டேன். அதுக்கான பதில் சொல்லிட்டேன். விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க எங்களுடைய அதெல்லாம் மறைமுகமான எங்க எங்களை அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாட்டாளி மக்கள் வச்சு எங்கிட்ட கேட்க கிடையாது. எங்க ஓட்டுக்கு போட மாட்டாங்க, அதை பத்தி இல்லை. அது விரும்புறவங்க ஓட்டு போடுவாங்க, அதுக்கே நாங்க போகல. எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக படுகொலை நடக்கும். அங்க வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது. அதை திமுக உடைய இது வந்து ஈமானுங்கன்னா அவருக்கு வேற, அவருடைய இது வேற, எங்களுடைய இது வேற இல்லை. அதனால எங்களை பொறுத்த அளவுக்கு நியாயமான தேர்தல் நடக்காதுன்ற முறையில தானே வரைய எங்க பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கார். வேற எந்த விதமான மதும் கிடையாது, பயமோ இல்லை. அவங்க உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் இல்ல அது உள்ளாட்சி ஆளுங்கட்சியா திமுக தான் இருக்க போறாங்க. அதே எலெக்ஷன் தான் இருக்க போகுது. இதே நீங்க சொல்ற பாயிண்ட்ல பார்த்தா உள்ளாட்சி தேர்தல் புறக்கணிக்க போறீங்களா? இப்ப நான் சொல்லிட்டீங்க, உள்ளாட்சி தேர்தல் பரவலா நடக்கிறது. இது ஒரு இடைத்தேர்தல், ஒரு தொகுதி, அது பரவலா உள்ளாட்சி தேர்தல். நீங்க எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அதுவும் செய்ய முடியாது. எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது? எல்லாம் இங்க மாநிலம் விட்டு மாநிலமா கூட்டிட்டு போய் எத்தனை பஸ் வேணும்? ட்ரெயினை வச்சுக்கிட்டா